கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4வது வாரத்தில் உங்களோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். சேரெல்லாம் பார்க்கும்போது தெரியுது 4வது வாரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இல்லை? வாசிப்போம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 13வது அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை அடிப்படையாக வைத்து இந்த நாளிலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நாம் காலத்தை அறிந்தவர்களாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு உலகம், நம்முடைய தேசம், நாம் வாழக்கூடிய பகுதி, இதையெல்லாம் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம், இந்த 3 பகுதிகளிலும் பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருப்பதையும் பல சவால்களான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் என்னவாக இருக்கும் என்பதை நிதானிக்க முடியாத அளவுக்கு இன்றைய அரசியல் சூழ்நிலைகளும் பொருளாதாரமும் கலாச்சாரமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் அதிகமாயிருக்கிறது. வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. பெரும்பாலும் எல்லாரும் என்ன விரும்புகிறார்கள்? நம்முடைய காலத்தில் சபைக்கு உபத்திரவம் இல்லாமல் இருந்தால் நலமாயிருக்கும். உபத்திரவமில்லாத ஒரு ஆட்சியும், உபத்திரவமில்லாத ஒரு சூழலும், உபத்திரவமில்லாத ஒரு வாழ்க்கையும் நமக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்பதை குறித்து பெரும்பாலும் எல்லா இடத்திலும் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் நான் அந்த விஷயத்தில் கொஞ்சம் முரண்பட்டு நிற்கிறேன். எனக்கு அதிலே உடன்பாடு கிடையாது. நான் என்ன சொல்லுவேன்? உபத்திரவத்தை பார்த்து பயந்து நடுங்குகிற கோழைகளாக தேவன் நம்மை வைக்கவில்லை. எந்த உபத்திரவத்தையும் நான் சந்திக்க தயார் என்று சொல்லக்கூடிய தைரியம் உள்ள வீரர்களாகத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால வரக்கூடிய காலத்தின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம், அந்த நெஞ்சம் நமக்கு அவசியமா இருக்கிறது. இப்படி மாறிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு தனிப்பட்ட விசுவாசியாக, ஒரு சபையாக, சபையினுடைய பொறுப்பாளர்களாக என்னுடைய கடமை என்ன, நான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டு மை செல்ஃப், எனக்கு நான் என்ன செய்து கொள்ள வேண்டும். டு த சர்ச், சபைக்கு நான் என்ன செய்ய வேண்டும். டு த வேர்ல்டு, உலகத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து 3 குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த காலத்தை அறிந்து வாழ வேண்டிய இந்த சூழ்நிலையில் நம் ஒவ்வொருவருக்கும் நாம் எதை கவனம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட விசுவாசியாக, தேவனுடைய மனுஷனாக, மனுஷியாக நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். Be focused. உங்களுடைய கவனத்தை தேவன் உங்களை குறித்து அவர் என்ன திட்டம் உள்ளவராய் இருக்கிறாரோ, என்ன சித்தம் உள்ளவராய் இருக்கிறாரோ அதின் மேல் கவனம் வைத்து நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. தேவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும், நம்
நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியத்தை, மிஷன் ஆண்டு வைத்திருக்கிறார். சரிங்களா? God's purpose about yourself. Be focused on God's purpose about yourself. உங்களை பற்றி தேவன் கொண்டிருக்கிற நோக்கத்தில் கவனமாயிருங்கள். Be focused on God's purpose about your mission. நீங்கள் வாழும் இந்த காலத்தில் உங்களுக்கான ஒரு ஊழியத்தை தேவன் வைத்திருக்கிறார், அதில் நீங்கள் கவனமாய் இருங்கள் என்று நான் சொல்லட்டும். அதுதான் இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கிறது. இதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக் கடவோம் என்று எபிரேய ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார். நீங்க அதை நம்புறீங்களா? உங்களுக்கான ஒரு ஓட்டம் உங்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க அதை ஓடிட்டு இருக்கிறீங்களா? அதுல உங்களுக்கான ஓட்டத்தில் ஓடுறீங்களா, இல்ல பக்கத்துல ஓடுறாரு அவரை கவனிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஆமா, நிறைய நேரத்தில் மக்கள் வந்து அடுத்தவங்களை ஓடுறதான் பார்ப்பாங்கல்ல. அவன் பாரு சரியா ஓட மாட்டேங்கிறான் பாரு, தடுமாறுறான் பாரு, அவன் இப்படி நடக்கிறான் பாரு, அப்படி இருக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு மற்றவர்கள் மேல் கவனம் வைப்பார்கள். ஆனால் இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடவோம். ஸோ நாம் ஆண்டவர் நம்மை ரட்சித்த போது, நம்மை சபையிலே கொண்டு வந்து சேர்த்த போது நமக்கான ஒரு வாழ்க்கை முறையை, ஒரு நோக்கத்தை, ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம கவனம் எதில் இருக்கணும்? எனக்கான ஓட்டம் என்ன என்பதை கவனித்து அந்த ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த ஓட்டத்திலே நாம் கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம கூட ஓட்டத்தை தொடங்கின எத்தனையோ பேர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவங்க மாறி போயிட்டாங்க. இடம் மாறினாங்க, தடம் மாறினாங்க, வாழ்க்கை மாறினாங்க, நம்பிக்கை மாறினாங்க, குணம் மாறினாங்க, சுபாவம் மாறினாங்க. இப்படி எத்தனை விதத்தில் மாறிட்டாங்க. யோசித்து பாருங்க. உங்களோட நீங்க விசுவாச வாழ்க்கை தொடங்கின காலத்துல உங்களோட தொடங்கினவர்கள் இன்னைக்கு உங்களோட இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சில நேரத்தில் அவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, காணாமல் போயிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அப்போ நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? பொறுமையாக ஓடணும். எது வரைக்கும் ஓடணும்? முடிவு வரைக்கும் ஓடணும். நம்முடைய ஓட்டம் எப்போ முடியும் தெரியாது, இல்லையா? எப்போ முடியும் நமக்கு தெரியாது. 3 விதங்கள் அந்த ஓட்டம் நமக்கு முடிய வாய்ப்பு இருக்கு. ஒன்று, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை நம்ம என்னைக்கு அடைகிறோமோ அன்னைக்கு அந்த ஓட்டம் முடியும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை நாம் எப்பொழுது அடைகிறோமோ, அதாவது இயேசு கிறிஸ்துவையும் என்னையும் பக்கத்தில் நிறுத்தி வச்சு பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்படிங்கிற நிலைமை என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம ஓட்ட முடியும். நான் நினைக்கிறேன் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், இல்லையா? நம்ம இன்னும் கிறிஸ்துவின் நிறைவை நோக்கி போய்கிட்டு தான் இருக்கிறோம். அடுத்தது, 2வது, நம்முடைய ஓட்டம் எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் போகுதோ அப்போ அந்த ஓட்டம் முடியும். அதுவும் நமக்கு தெரியாது. இன்னைக்கா, நாளைக்கா, அடுத்த வாரமோ, 1 மாதம் கழிச்சா, 1 வருஷம் கழிச்சா, 5 வருஷம் கழிச்சா, 10 வருஷம் கழிச்சா, இன்னும் 50 வருஷம் கழித்தா தெரியாது. அடுத்தது, எப்பொழுது நம்முடைய ஓட்டம் நிறைவடையும்? ஆண்டவருடைய வருகையில். அதுவும் நமக்கு தெரியாது எப்போ நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம். என்ன நிச்சயம்? ஓட்டம் ஒரு நாள் முடியுங்கிறது மட்டும் நிச்சயம். அப்போ அந்த ஓட்டம் நிறைவடைகிற அந்த பயணத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் அதை ஓடுறது மட்டும் இல்லை, முடிவு வரைக்கும் நிலைத்திருக்கிற விசுவாசத்தை நம்ம ஓடணும். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு தொடங்குறவங்க நிறைய பேர், ஆனால் முடிவு வரைக்கும் நிலைச்சிருக்கிறவங்க ரொம்ப குறைவு. சபை வரலாற்றில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு குறிப்பிட்ட ஒரு பேரரசன், டைக்லிஷியன் என்று நினைக்கிற ரோம பேரரசன் டைக்லிஷியன், அந்த பேரரசனுடைய காலத்தில் ஒரு பெரிய உபத்திரவம் சபைக்கு ஏற்பட்டது. என்ன விதமான உபத்திரவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மன்னன் திடீர்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தான். என்ன சட்டம் கொண்டு வந்தான்னா, கிறிஸ்தவர்கள் எல்லாம் இங்க இருக்கிற கோயில்களில் வந்து
பலி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தான். அப்படி யாரெல்லாம் பலி செலுத்தவில்லையோ அவர்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். யாரெல்லாம் அப்படி பலி செலுத்தவில்லையோ அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும். யாரெல்லாம் பலி செலுத்தவில்லையோ அவர்களை பொது இடத்தில் வைத்து தண்டிக்க வேண்டும். யாரெல்லாம் பலி செலுத்தவில்லையோ அவர்களை எல்லாம் கொல்ல வேண்டும். இதுதான் அந்த மன்னன் கொண்டு வந்த சட்டம். அதுக்கு ஒரு இதையும் கொண்டு வந்தான். என்ன வழிமுறையை கொண்டு வந்தான்? யாரெல்லாம் அப்படி பலி செலுத்த முன் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்து விட வேண்டும். இவர்கள் கிறிஸ்தவராய் இருந்தும் இந்த இடத்துல, இந்த கோயில்ல வந்து இந்த இடத்துல பலி செலுத்தினார் அப்படின்னு சொல்லி ஒரு சான்றிதழ், சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி அதையும் கொண்டு வருகிறான். அப்ப என்ன நடக்குது? சில கிறிஸ்தவர்கள் விசுவாசத்துக்காக உறுதியா நின்னாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, நாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருக்கும் நாங்கள் ஆராதனை செய்ய மாட்டோம். இதை செய்யறதுனால எங்களுக்கு சொத்து போனா பரவாயில்ல, வீட்டில் இருக்கிறவங்க தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, சிறையில் அடைத்தாலும் பரவாயில்லை, அடுத்த மேக்சிமம் என்ன கொலை பண்ணா கூட பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன், பலி செலுத்த மாட்டேன்னு சொல்லி நின்னாங்க. சில கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க? வேற என்ன பண்றது, காப்பாத்திக்கணுமே, இல்லைன்னா சொத்து போயிடுமே, புருஷனை ஜெயில போட்டுருவாங்களே, மனைவி ஜெயில போட்டுருவாங்களே, பிள்ளைகளை கொன்னுடுவாங்களே, சரி என்ன செய்வோம்? மனசுக்குள்ள எனக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா என்ன செய்யறது, வெளியில நான் இப்படி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால கடவுள் என் இருதயத்தை பார்ப்பார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அதனால நான் இருதயத்துல நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், ஆனா வெளியில என்ன செய்யறேன், இதை செஞ்சுக்கிறேன்னு சொல்லி சிலர் என்ன செய்தாங்க. சில கிறிஸ்தவர்கள் இப்படி செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு மனசாட்சி ரொம்ப குத்துது. ஒன்னும் பக்கம் விசுவாசத்துக்காக உறுதியா நின்று பாட அனுபவிக்கும் அந்த தைரியம் இல்லை. இன்னொரு பக்கம் போலியா மனசுக்குள்ள விசுவாசம் இருக்கு, வெளி தோற்றத்துல நான் இதை செஞ்சறேன் அப்படின்னு சொல்லி மாய்மாலமா நிக்கிறதுக்கும் பிரியம் இல்லை. அப்போ ஒரு தந்திரம் பண்ணாங்க. என்ன தந்திரம் பண்ணாங்க? அந்த அரசு அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து, எப்பா நாங்க வந்து பலியெல்லாம் செலுத்த முடியாது, விசுவாசத்தெல்லாம் மறுதளிக்க முடியாது, விசுவாசத்தில் உறுதியா நின்று உயிரை கொடுக்கவும் தயாரா இல்ல, அதனால நான் என்ன செய்யறேன், உனக்கு பணம் கொடுத்துறேன், நீ என்ன பண்ண, எனக்கு ஒரு சர்டிபிகேட் மட்டும் கொடுத்துரு. என்னன்னு சர்டிபிகேட்? எனக்கு பலி செலுத்தின மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுத்துரு. இந்த மாதிரியும் நிறைய கிறிஸ்தவங்க அன்னைக்கு நடந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எந்த கிறிஸ்தவங்களா இருக்க போறோம்னு பற்றி பாருங்க. முடிவு பரியந்தம் விசுவாசத்துக்காக நிலைத்திருக்கிறவர்களாக மட்டுமே நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் வெறும் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் இயேசுவை தேடுகிறவர்கள் அல்ல, இயேசுவுக்காக சாகவும் பாட அனுபவிக்கவும் உபத்திரவங்களை சந்திக்கவும் தயார் என்று சொல்லக்கூடிய உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில் நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இப்ப தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் நியமித்திருக்கிற வாழ்க்கையில என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சாயலாக மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரா மாறணும்? கிறிஸ்துவின் சாயலாக மாற வேண்டும். ஒருவேளை வெளி தோற்றத்தில் இந்த சரீர அமைப்புல நம்ம கிறிஸ்துவினுடைய சாயலா மாறுவோமான்ட்டு முடியாது. ஏன்னா இது வந்து குறிப்பிட்ட ஜீன்ல அமைக்கப்பட்டிருக்கு, டிஎன்ஏல அமைக்கப்பட்டிருக்கு, நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து இந்த சரீர தோற்றம் வந்திருக்கு. அதனால இந்த வெளி தோற்றத்தில் நான் இயேசுவின் சாயலாக மாறுவேனான்னு தெரியாது. அது வாய்ப்பு ரொம்ப குறைவு, சான்ஸே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனா உள்ளான மனுஷனுக்குள்ள நான் யாரா மாற முடியும்? இயேசுவின் சாயலாக மாற முடியும். அல்லேலூயா. இயேசுவை போல நேசிக்கிறவனாக, இயேசுவை போல மன்னிக்கிறவனாக, இயேசுவை போல நன்மை செய்கிறவனாக, இயேசுவை போல இரக்கம் காட்டுகிறவனாக, இயேசுவை போல உதவி செய்கிறவனாக, இயேசுவை போல அற்புதம் செய்கிறவனாக நம்மள மாற முடியுமா? கட்டாயம் மாற முடியும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் சாயலாக நம்ம ஒவ்வொருத்தரும் மாறணுங்கிறதா யாருடைய விருப்பம்? தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. அப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நான் எந்த அளவுக்கு இயேசுவை போல மாறி இருக்கிறேன் அதுதான் கவனிக்கணும். அல்லேலூயா. நிறைய நேரத்துல எதை பார்க்கறாங்க,
நான் இயேசு கிட்ட வந்த பிறகு நான் எவ்வளவு பணக்காரன் ஆயிருக்கிறேங்கிறத பார்க்கறாங்க. சரிங்களா? இயேசு கிட்ட வந்த பிறகு நான் எவ்வளவு உயர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கறாங்க. இயேசு கிட்ட வந்த பிறகு எனக்கு எவ்வளவு வசதி கூடி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. ஆனா இயேசு கிட்ட வந்த பிறகு எனக்குள்ள நான் எந்த அளவுக்கு இயேசுவாக மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. எதை பார்க்கணும்? எதை பார்க்கணும்? நான் இயேசுவிடம் வந்த பிறகு, இயேசு கிறிஸ்து எனக்குள் வந்த பிறகு நான் எந்த அளவுக்கு இயேசுவாக மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. பார்க்கறீங்களா? 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 அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அதுதான் முக்கியம். அல்லேலூயா. அப்போ மாறி வரும் இந்த கால சூழ்நிலையில நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களில் மிக முக்கியமாக நம்மை குறித்து தேவன் பார்க்கிற விஷயம் என்னது? நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சாயலாக மாற வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? அப்படி வளர்ச்சி அடைய வேண்டியது இருக்கு. இப்போ இந்த வளர்ச்சி நமக்குள்ள வரதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று, தனி தியானம் ரொம்ப அவசியம். என்ன தியானம்? தனி தியானம், பர்சனல் மெடிடேஷன், பர்சனல் டைம் வித் காட். தேவனோடு தனிப்பட்ட முறையில நேரம் செலவிடக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. நம்ம காலையில எழுந்து எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு நம்முடைய நேரத்தை செலவு பண்றோம்? இன்னைக்கு ஆண்டவரோடு நம்முடைய நேரத்தை கொடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன கிடையாது? நமக்கு கிடையாது. என்ன கிடையாது? டைம் கிடையாது. கரெக்டா சொல்லுது பாருமா. நேரம் கிடையாது. என்ன கிடையாது? நம்ம கிட்ட நேரம் கிடையாது. ஏன்னா நம்ம கொடுக்கிற நேரத்தை எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாதோ, எதுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாதோ, எதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அதுக்கெல்லாம் அந்த நேரத்தை கொடுத்துறோம். கடைசியில ஆண்டவர் வந்து நிக்கிறாரு, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு அப்படின்னா, யோ உனக்கு வேற வேலை இல்லை, இருக்கிற நேரத்தெல்லாம் செலவு பண்ணிட்டேன், இப்போ வந்து நேரத்தை கொடுன்னு சொல்ற. 24 மணி நேரத்துக்கு பதிலா எனக்கு ஒரு 28 மணி நேரம் மட்டும் கொடுத்து பாரு, நான் உங்களுக்கு நேரம் கொடுக்கறனா இல்லையான்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒருவேளை தேவன் அப்படி கொடுக்குறான்னு வச்சுக்கங்களேன், 28 மணி நேரம் மாத்துறாரு. சரி, நம்ம 24 மணி நேரம் கொடுத்து பார்த்தோம், இவங்க நேரமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, இப்ப 28 மணி நேரம் கொடுத்துட்டோம், கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அடுத்த நாள் வந்து தேவன் நம்ம முன்னாடி நின்று, எப்பா 28 மணி நேரம் கொடுத்துட்டேன், எங்கப்பா நேரம் கொடுக்குறீ அப்படின்னா, என்னது நேரமா? அது செலவு பண்ணி எவ்வளவு நேரமாச்சு, இப்போ வந்து நேரம் கேட்கிற? 28 மணி நேரம் எனக்கு பத்தாது, 32 மணி நேரம் ஆக்கித்தா அப்படின்னு தான் கேட்போம். ஒரு ஆண்டவருக்கு கொடுப்பதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று உண்டு, காட்ஸ் பை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ, காட்ஸ் பை. சரிங்களா? நீங்க வேணா யூடியூப்ல வேணா செக் பண்ணி பாருங்க, காட்ஸ் பை, PIE பை. அதாவது தேவனுக்குரியது அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ. அதுல ஒருத்தர் வந்து பிட்சா வாங்குறாரு. சரிங்களா? பிட்சா அதை வாங்கி கட் பண்றாரு. கட் பண்ணும்போது அதாவது சேலரி, பிட்சாங்கிறது அந்த இடத்துல வந்து சேலரியை அடையாளப்படுத்துது. சரிங்களா? அடையாளப்படுத்துது. அது வாங்குறாரு, வாங்கி கட் பண்றாரு. கட் பண்ணும்போது பக்கத்துல வாடகைக்காரன் நிக்கிறாரு. என்ன பண்றது? வாடகை கொடுத்தாகணுமா? கட் பண்ணி வாடகைக்காரர் கொடுத்துறாரு. சரி, அடுத்தது கட் பண்ணி சாப்பிடலான்னு போறாரு. கடன் கொடுத்தவன் வட்டிக்காரன் நிக்கிறான். சரி, அவனுக்கு கொடுத்தாகணும், இல்லைன்னா மானம் போயிடுமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கட் பண்ணி கொடுத்துறாரு. சரி, அடுத்த பீஸாவது கட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்றாரு. பையனுடைய ஸ்கூல் ஃபீஸ் வந்து நிக்குது, ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்துறாரு. அடுத்தது கட் பண்ணி சாப்பிடலான்னு போறாரு. அடுத்தது பார்த்தா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நிக்குது, அதை கொடுத்துறாரு. இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் ஒரே ஒரு துண்டு தான் இருக்குது. சரி, அதை சாப்பிடலான்னு போறாரு. கடைசியில் யார் நிக்கிறாங்கன்னா தேவன் நிக்கிறார். அவர் அங்கிருந்து பாக்குறாரு, டேய் இதெல்லாம் கொடுத்தது நானு, எல்லாருக்கும் கொடுத்துட்ட, கடைசியில் ஒரு பீஸ் மீந்திருக்கு, அதையாவது எனக்கு தருவியா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. இவர் என்ன செய்யறாரு தெரியுங்களா?
கடவுளை பார்க்குறாரு, கடவுளை இவரையே பார்க்குறாரு கொடுப்பானா அப்படின்னு சொல்லி. இவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? கடவுள் அங்கே இருக்கார்ல, கை அப்படி மறைச்சிக்கிட்டு எடுத்து சாப்பிட்றாரு. கட்சியில் கொடுத்த கடவுளுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் கொடுக்காத வாடகைக்காரனுக்கு, கடன்காரனுக்கு, ஸ்கூல் ஃபீஸுக்கு, மெடிக்கல் பில்லுக்கு, அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கான தேவையை கொடுத்த கடவுளுக்கு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்தவங்க நிறைய பேர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் நம்புறேன், நேசரின் சத்தம் திருச்சபை மக்கள் அப்படி கிடையாது என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அல்லேலூயா. அப்ப தனி தியானம் என்பது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நம்ம ஓடுறதுக்கும், நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கிறதுக்கும், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாக வளர்றதுக்கும் எது ரொம்ப அவசியம்? தனி தியானம். அல்லேலூயா. தனியா உட்கார்ந்து ஆண்டுடைய வார்த்தையை வாசித்து ஜெபித்து தியானிக்கிறது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது குடும்ப தியானம். குடும்பமா உட்கார்ந்து பைபிள் படிக்கணும், குடும்பமா அமர்ந்து ஜெபம் பண்ணணும், குடும்பமா அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும். நீங்க கேட்கறது என் காது கேக்குது, அதாவது நீங்க சொல்றது என் காது கேக்குது. என்ன சொல்றீங்க அப்படின்னா, பாஸ்டர் நான் தனியா ஜெபிக்கிறதே பெரிய விஷயம், நான் தனியா பைபிள் படிக்கிறதே பெரிய விஷயம், நான் தனியா ஆராதிக்கிறதே பெரிய விஷயம், இதுல 4 பேர் எங்க வீட்டுல இருக்கவங்கள சேர்த்து வச்சு செய்யணும்னு சொல்றீங்களே, அவங்க என்ன வச்சு செஞ்சிருவாங்க பாஸ்டர். இல்ல, புருஷனை கூப்பிட்டா மனைவி வர மாட்டேங்கிறாங்க, மனைவியை கூப்பிட்டா பிள்ளை வர மாட்டேங்குது இல்லையா? அப்போ குடும்ப தியானம் ரொம்ப முக்கியம். அடுத்தது சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? மாசத்துல 4 வாரம் இல்லையா, 4 ஞாயிற்றுக்கிழமை சபையா நம்ம கூடி வரோம். இதை தவிர்த்து நம்மளால முடிஞ்சதுன்னா ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்துடுறோம், நைட் பிரேயருக்கு வந்துடுறோம், காத்திருப்பு ஜபத்துக்கு வந்துடும். இதெல்லாம் முடிஞ்சா வர விஷயங்கள். சரிங்களா? இதெல்லாம் எப்படி ஆயிப்போச்சு? ஆமா, அதெல்லாம் பாருங்க, அதுக்கெல்லாம் வர்றவங்க எல்லாம் முடிஞ்சவங்க தான் வருவாங்க. அதாவது என்னால வர முடியும் அப்படிங்கிறவங்க ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வருவாங்க, நைட் பிரேயருக்கு வருவாங்க, அதிகாலை ஜபத்துக்கு வருவாங்க, காத்திருப்பு ஜபத்துக்கு வருவாங்க, ஆண்கள் ஐக்கியத்துக்கு வருவாங்க, பெண்கள் ஐக்கியத்துக்கு வருவாங்க. இதெல்லாம் யாரு? ஆமா, முடிஞ்சா வரவங்க. என்னால முடியும், அதனால வரேன். ஆனா ஞாயிற்றுக்கிழமை சபையா கூடி வர்றது இருக்கு பாத்தீங்களா, இது முடிஞ்சவங்க மட்டும் வரலாம், முடியாதவங்க எல்லாம் வர வேண்டாம் அப்படிங்கிற காரியம் கிடையாது. சரிங்களா? இது எல்லா வாரமும் வந்தாகணும். சரிங்களா? நான் எப்படி இங்க இருக்கிறவங்களை பார்க்க விரும்புறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். சரிங்களா? சென்னையிலேயே பிரபலமான ஒரு சபை, பெரிய சபை. அந்த சபையினுடைய பாஸ்டருடைய செய்திகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரம்ப காலத்தில் அவருடைய செய்தியை கேட்கறதுக்காக, அவருடைய பைபிள் ஸ்டடி அட்டன் பண்றதுக்காக நான் போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஈவினிங் சர்வீஸ் டைம் வந்து 6:30, 6:30 டைம். சரிங்களா? ஒரு நாள் என்ன பண்ணேன், கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டேன், 6:20 போயிட்டேன். உள்ள போய் உட்காந்து எனக்கு இடம் கிடைச்சிருச்சு. ஒரு தடவை போகும்போது ஒரு 10 நிமிஷம் லேட்டா போயிட்டேன். 6:30க்கு பதிலாக 6:40க்கு போயிட்டேன். அப்ப பாத்தீங்களா என்ன நடந்தது அப்படின்னா, உள்ள போறதுக்கு எனக்கு இடம் கிடைக்கல. 6:30க்குள்ள அந்த காங்கிரிகேஷனுடைய ஃபுல் சீட்டுமே ஆக்குபைடு, எல்லா இருக்கைகளும் மக்கள் உட்கார்ந்துட்டாங்க. அப்ப 6:30 மணிக்கு மேல வர்றவங்களுக்கு வெளியில தான் இடம். அந்த ஒரு நாள் நான் வெளியில உட்கார்ந்து தான் அந்த செய்தி கேட்டுட்டு வந்தேன். இப்ப நான் யோசித்தேன், எப்பதான் நம்ம சர்ச் எல்லாம் இப்படி மாறும் ஆண்டவரே? இல்ல, நம்முடைய நேசரின் சத்தம் சபை அப்படி மாறணும். அல்லேலூயா. இந்த சேர்ஸ் எல்லாமே ஃபுல் பேக்கடா, அங்க பாருங்க, பால்கனியில் இருக்கிறதெல்லாம் நிறைய வேக்கண்டா இருக்கு. அங்க தூதர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க தான், சரியா? ஆனா நம்முடைய விசுவாச மக்கள் தான் காணாம போயிட்டாங்க. சரியா? சோ அந்த மாதிரி ஒரு காலம் வரணும். அப்ப எல்லா வாரமும், முதல் வாரம் மட்டும் வர ஆட்கள் சிலர் இருக்காங்க, கம்யூனியன் வாரத்துக்கு மட்டும் வரவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா வாரமும் சபை கூட்டத்துக்கு வரணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப அப்படி வரும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவுக்குள்ள வளர்ச்சி அடைய முடியும். சரிங்களா? வளரணும்னு ஆசைப்படுறீங்க தானே? ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப வளரணும்னா இதெல்லாம் நம்ம செஞ்சாகணும். சரிங்களா? அப்ப தனி தியானம் முக்கியம்,
குடும்ப தியானம் முக்கியம். அடுத்தது சபையாக நாம் ஐக்கியப்படுவது ரொம்ப முக்கியம். அப்போ மாறி வரும் இந்த காலகட்ட சூழ்நிலையில இன்னைக்கு நீங்க வீட்லயே உட்காந்து ஆராதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்துல நம்ம வந்துட்டோம். எத்தனை பேருக்கு தெரியும் சேட்டலைட் சர்ச்னு இருக்கு? சேட்டலைட் சர்ச். சேட்டலைட் சர்ச்னா சர்ச் ஒரு இடத்துல கூடுவாங்க, பாஸ்டர் ஒரு இடத்துல இருந்து மெசேஜ் கொடுப்பாரு. சரிங்களா? அதுக்கு பேர் தான் சேட்டலைட் சர்ச்னு பேரு. இப்போ அதெல்லாம் வந்துருச்சு. சரிங்களா? பாஸ்டர் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவருக்கு மெசேஜ் கொடுப்பாரு, மக்கள்லாம் ஒரு இடத்துல இருந்து கூடி ஆராதனை செய்யறாங்க. அப்படியெல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. அன்னைக்கு ஒரு சர்ச்சினுடைய விளம்பரத்தை பார்க்குறேன், ஒரே டைம் தான் போட்டிருக்காங்க, மார்னிங் 9 o'clock. ஆனா மார்னிங் 9 o'clockல சென்னையிலேயே அந்த சர்ச் நடக்குது, பெங்களூர்ல அந்த சர்ச் நடக்குது. என்னன்னு கேட்டா, சென்னையில நடக்கிற சர்ச்ல பாஸ்டர் இருந்து மெசேஜ் கொடுக்கிறாரு. இதே மாதிரி கேமரா வச்சு அதை என்ன பண்றாங்க, எடுத்து அப்படியே லைவா அந்த சர்ச்சில் டெலிகாஸ்ட் பண்றாங்க. எங்க? பெங்களூர்ல இருக்கிற சர்ச்சில். இந்த மாதிரி எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிறது. சரிங்களா? ஆனா அந்த பழக்கத்தை நம்ம வந்துடக்கூடாது. சரியா? பாஸ்டர்யா, நீங்க உரகடத்துல இருந்து நீங்க பேசுங்க, நாங்க வீட்டில் ஹால்லேயே உட்காந்துக்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்ல மாறிடக்கூடாது. நான் நடந்துகிட்டு இருக்கிறத சொல்றேன். சரியா? ஆனா இந்த பிசிக்கல் பிரசன்ஸ், நம்ம சபையாக கூடி வந்து கர்த்தரை ஆராதிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ இட்ஸ் a purpose. என்னை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன? நான் கிறிஸ்துவின் சாயலாக மாறணும். அந்த மாற்றத்தை எனக்குள்ளே கொண்டு வருவதற்காக தேவன் தனி தியானத்தை வைத்திருக்கிறார், குடும்ப தியானத்தை வைத்திருக்கிறார், சபை ஐக்கியத்தை வச்சிருக்கிறார். ஸோ இதெல்லாம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன்னா எனக்குள்ளே கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியை நான் பார்க்க முடியும். அதே சமயம் எனக்கென்று தேவன் இந்த உலகத்தில் ஊழியத்தை வச்சிருக்கிறார். சரிங்களா? இங்க இருக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய சில ஊழியங்கள் இருக்கு. சரிங்களா? அதாவது ஸ்பெசிபிக் ஊழியன்னு ஒன்று இருக்கு. சிலர் சண்டே ஸ்கூல் ஊழியம் நடத்துவாங்க, சிலர் யூத் மீட்டிங் நடத்துவாங்க, சிலர் வர்ஷிப் நடத்துவாங்க, சிலர் பிரேயர் நடத்துவாங்க, சிலர் இவாஞ்சலிஸ்டா இருப்பாங்க, சிலர் காட்டேஜ் பிரேயர் நடத்துவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சில ஊழிய பொறுப்புகள், ஊழிய காரியங்கள் வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் காமனா எல்லாருக்குமான ஒரு பொதுவான மிஷன் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, be a witness for Christ. நாம் இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நாம் அனைவருமே சரிசமமாக நம்ம கிட்ட இருக்கிற பொறுப்பு என்னன்னா, நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கணும். அல்லேலூயா. அதாவது நம்மளை பார்த்து என்ன சொல்லணும் தெரியுங்களா? இவன்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் பார்த்ததுல இவங்க தாங்க கிறிஸ்தவங்க. நானும் எத்தனையோ பேரை பார்த்துட்டேங்க, எத்தனையோ பேரை நான் சந்திச்சுட்டேங்க. ஆனா இவங்கள மாதிரி உண்மையிலேயே கிறிஸ்தவன் சொல்றதுக்கு சாட்சியா இவங்க மட்டும்தாங்க, இவங்களை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லணுமே தவிர எப்படி சொல்லிடக்கூடாது, நான் தான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன், இவன்லாம் ஒரு கிறிஸ்தவனான்னு சொல்லி பேசிடக்கூடாது. அப்ப சரியான ஒரு சாட்சியாக நம்ம இருக்கணும். அடுத்தது, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஊழியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, be a disciple. அதாவது நம்ம எல்லாருமே சீஷர்கள் தான். இப்ப நான் பாஸ்டரா இருந்தாலும் நான் பாஸ்டர் சொல்லிக்க முடியாது. அதை விட ரொம்ப முக்கியமான இது ஸ்தானம் என்னன்னா, நான் கிறிஸ்துவனுடைய சீஷனாக நான் இருக்கிறேன். அப்ப கிறிஸ்துவனுடைய சீஷனாக இருக்கிற நான் இன்னொருவரை சீஷனாக உருவாக்க வேண்டியவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ இங்க நிறைய பேர் சீனியர் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இருப்பீங்க. அதாவது சீனியர் அம்மா இருப்பீங்க, சீனியர் ஐயாவெல்லாம் இருப்பீங்க. சரிங்களா? நான் தான் இந்த சர்ச்சில் முதல்ல ஞானஸ்நானம் எடுத்தேன், நான் தான் இந்த சர்ச்சில் முதல் விசுவாசியா இருந்தேன் அப்படின்னு சொல்றவங்களாம் இங்க இருப்பீங்க. சிலர் நான் இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பீங்க. பட் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க எத்தனை பேரை சீஷராக்கி இருக்கிறீங்கிற கேள்வி. நீங்க எத்தனை பேரை சீஷராக ஆக்கி இருக்கிறீங்க? என்னன்னா, நானே முதல்ல சீஷனா இருக்கிறேன்னா அதுவே ஒரு கேள்வியா மாறுது இல்ல? சரி, நான் சீஷனா இருந்தா தான் நான் என்ன செய்யணும், மற்றவர்களை சீஷராக்க முடியும். ஸோ த மிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன தெரியுங்களா? நீங்க ஒரு நல்ல சீஷனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இயேசு கிட்ட வந்தா எல்லாம் கிடைக்கும் சொல்றாங்க இல்லையா? அதுக்காக இயேசுவிடம் வருகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? அப்படி சொல்லிதான் நிறைய பேர் கூப்பிடுறாங்க. இயேசு கிட்ட வந்துட்டீங்கன்னா உனக்கு எல்லாம் கிடைக்கும், வா வான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை நம்பி நம்ம மக்கள் நிறைய பேர் வராங்க. ஆனா நீ இயேசு கிட்ட வந்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் விடுறதுக்கு தயாரா இருக்கிறோம்? இல்ல
எத்தனை பேர் விடுறதுக்கு தயாரா இருக்கும்? ஆபிரகாம் கிட்ட ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? உனக்கு ஒரு பையனை தரேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு. 25 வருஷம் கழிச்சு அந்த பையனையும் கொடுக்குறாரு. இப்ப ஆண்டவர் அந்த ஆபிரகாம் கிட்ட கேட்கிறாரு, எப்பா உன்னுடைய ஏகசுதனும் உன்னுடைய புத்திரனுமா இருக்கிற ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? நீ எல்லாம் ஒரு கடவுளா? கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு புடுங்கிற பாத்தியா? ஈவு இருக்கா, இரக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி 4 கேள்வி கேட்டிருப்போம். ஆனா ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? கொடுப்பதற்கு முன் வந்தார். நான் சொல்றேன், கொடுப்பதற்கு யார் முன் வருகிறார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாம தவிக்கிறோம் பாத்தீங்களா? பல வருஷமா பெற்றுக்கொள்ள முடியாம தவிச்சுட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? அந்த பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னு நினைச்சீங்கன்னா இதுதான். என்னன்னா, இன்னும் கொடுக்கிறதுக்கான மனசு நமக்கு வர மாட்டேங்குது. இருக்கிறதுலயே கொடுக்கறதுக்கு மனசு இல்லை அப்படின்னா, அப்ப இல்லாததை கொடுத்தா அதை எப்படி நம்ம கொடுக்க முடியும்? அப்போ கொடுக்க தைரியம் உள்ளவர்கள் யாரோ கர்த்தர் என்ன செய்றார்? அவங்களுக்கு கொடுக்கிறார். சப்போ பி எ டிசைபிள். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான ஊழியம், காமனா, சரிங்களா? இதுல விதிவிலக்கெல்லாம் கிடையாது. என்னன்னா, பி எ ப்ரொக்ளைமர் ஆஃப் காஸ்பல். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக தேவன் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள்ல சுவிசேஷத்தை நீங்கள் வெளிப்படையாக பேச முடியாத நாட்கள் வரப்போகிறது. சமீபத்தில் ஒரு இடத்துல இப்படி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சில சட்ட மாற்றங்கள் வரப்போகிறது என்று சொல்லுகிறார்கள். என்ன சட்ட மாற்றம் வரப்போகுதுன்னா, இயேசுவே தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நிலைமை மாறி இயேசுவும் ஒரு தெய்வம் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்றதா இருந்தா நீ ஊழியம் செய்யலாம். அப்படி சொல்றதா இருந்தா நீங்க சபை நடத்தலாம். அப்படி சொல்றதா இருந்தா நீங்க வெளிநாட்டு பண உதவியை பெற்றுக்கொள்ளலாம். எது எப்படி சொன்னா? இயேசுவும் ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னா. அப்ப எப்படிப்பட்ட காலம் வரப்போகுது தெரியுங்களா? இயேசுவே தெய்வம், இயேசுவே ரட்சகர், இயேசுவே மீட்பர் அப்படின்னு வெளிப்படையா சொல்ல முடியாத ஒரு காலம் வரப்போகுது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு காலம் வரக்கூடிய சூழ்நிலைகள்ல நம்ம மேல இருக்கிற பொறுப்பு என்ன தெரியுங்களா? அதை ப்ரொக்ளைம் பண்ணிதான் ஆகணும். அதை சொல்லிதான் ஆகணும். இயேசுவே ரட்சகர், இயேசுவே மீட்பர், இயேசுவே தேவன் என்று தைரியமாய் பேசக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அதுக்கெல்லாம் இப்பவே நீங்க என்ன செய்யணும்? உங்களை எக்யூப் பண்ணிக்கணும். உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தின் சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். அடுத்தது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற ஊழிய பொறுப்பு என்ன தெரியுங்களா? காமனா எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஊழிய பொறுப்பு, be a doer of good. நன்மை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்ககிட்ட தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னா, அது பணமா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், திறமையா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். தேவன் உங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த ஆசீர்வாதத்தை எதுக்காக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்காரு தெரியுமா? யார் உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக. irrespective of religion, caste, அதாவது மதம், ஜாதி, இனம், மொழி கடந்து அதெல்லாம் பார்க்காம, அதெல்லாம் பார்க்க கூடாது. அதெல்லாம் பார்க்காம ஒருவர் இந்த தேவையோடு இருக்கிறார், அவருக்கு கொடுப்பதற்கான ஆசீர்வாதம் எங்கிட்ட இருக்குது. ஆகவே அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக வேணா இருந்துட்டு போகட்டும், எந்த மொழி சார்ந்தவராக வேணா இருந்துட்டு போகட்டும், எந்த இனம் சார்ந்தவராக வேணாலும் இருந்துட்டு போகட்டும், நான் அவருக்கு நன்மை செய்வேன். இன்னும் சொல்ல போனா தேவனுடைய சுபாவம் என்ன தெரியுங்களா? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறார். அப்படி எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாம நன்மை செய்யறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கார். அல்லேலூயா.
இன்னைக்கு ஒரு பென்சில் டப்பா கொடுத்து போட்டோ எடுத்து போட்டுக்கிறான் இல்லைங்களா? நான் நிறைய வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கேன், நீங்களும் இருப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்ம இந்த பூமியில் வாழ்றதுக்கு தகுதியே இல்லை. சரிங்களா? நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய குரூப்பில் இந்த மாதிரி வருது. சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அது கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி, நான் கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, அவங்க செய்யக்கூடிய உதவிகளெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் நமக்கு என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யார் செய்கிறது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாரு. உங்கள் வலது கை செய்கிறது. அப்போ அந்த அளவுக்கு அது ரகசியம் காப்பாற்றப்படணும் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். ஸோ மாறி வரும் கால சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் ஓடணும். சரிங்களா? அல்லேலூயா. ரெண்டாவதாக, டைம் இருக்கா ஐயா? டைம் இருக்குங்களா? நான் பாட்டு டைம் பார்க்காம பேசிட்டு இருக்கேன். இருக்குதுங்களா? இருக்குதாம்மா? எடுத்துக்கங்க அப்படிங்கிறீங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, மாறி வரும் கால சூழ்நிலையில் as a church, சபையாக நாம் என்ன செய்வது, நம்முடைய பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாறி வரும் இந்த கால சூழ்நிலையில் காலத்தை அறிந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த காலத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. ஒரு மனம் என்பது ரொம்ப முக்கியம். ஆதி திருச்சபையில மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனம். எல்லாரும் ஒரே மனம் உள்ளவர்களாக, ஒரே சிந்தை உள்ளவர்களாக, ஒரே எண்ணம் உள்ளவர்களாக இருந்தார்கள். சில நேரத்தில் அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செஞ்சது, வரலன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த கருத்து வேறுபாடுகள் வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? விட்டு கொடுத்தாங்க. இன்னொருவருடைய கருத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. இன்னொருத்தருடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தன்னுடைய காரியம் இல்லாட்டி கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு என்ன பண்றாங்க? முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த ஒரு மனதில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரும் யாரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட குறை பேசுனதே கிடையாது, புறங்கூறினதே கிடையாது. யாரும் யாரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட தப்பா பேசுனதே கிடையாது. ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க, இப்போ விபிஎஸ் நடக்க போகுது, இந்த மாதிரி ஊழியங்கள்லாம் நடக்கும்போது இதெல்லாம் சில நேரத்தில் சில சபைகள் நடக்கிறத பார்த்துருக்குறேன். இங்கே அந்த மாதிரியெல்லாம் இங்கே நடக்காதுன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். அங்கே வேறு சபைகளில் நடக்கிறது, வேறு இடத்துல நடந்ததை பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, ஒருத்தரை பாராட்டிட்டாங்க. சரிங்களா? இந்த சகோதரி இந்த வருடம் விபிஎஸ்ல இப்படியெல்லாம் செஞ்சாங்க, அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து இவங்களை பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டாங்க. சரிங்களா? ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கிற இன்னொரு சகோதரி, அவங்களுக்கு வயிறு எரிச்சல் தாங்க முடியல. நான் தான் இந்த சபை தொடங்கின காலத்திலிருந்து விபிஎஸ்ஏ இந்த சபையில் நடக்குதுன்னு சொன்னா நான் தான் காரணம். எங்க பாஸ்டர்லாம் விபிஎஸ் ஒத்துக்கிட்டதே கிடையாது. ஆனா நான் தான் என்ன பண்ணேன், பேசி பாஸ்டர் சமாதானப்படுத்தி புரிய வச்சு நான் தான் விபிஎஸ் ஊழியத்தை தொடங்கினேன். ஆனா பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, நேத்து வந்த சகோதரி அவங்க ஏதோ பணம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, அவங்க ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக, அவங்க பெரிய தொழிலதிபர் அப்படிங்கிறதுக்காக அவங்கள கூப்பிட்டு இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி பாராட்டாங்க. ஆனா நான் மட்டும் இல்லைன்னு அந்த விபிஎஸ் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இது அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா பரவாயில்ல, வச்சு கூடாது, சரி வச்சு தொலைகிட்டோம், வச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? இப்ப என்ன செய்யறாங்க தெரியுங்களா? பக்கத்துல இருக்கவங்கிட்ட, பாத்தியா பாத்தியா இதாண்டி இதாம்மா நன்றி இல்லாத உலகம், நன்றி மறந்துடுது பாரு, நான் எவ்வளவு பண்ணியிருக்கிறேன், எவ்வளவு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை கேட்கிற ஆள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அக்கா இது மாதிரிலாம் பேசக்கூடாதுக்கா, தப்புக்கா, யார் செஞ்சா என்ன, கர்த்தருடைய ஊழியம் தானே, கர்த்தருக்காக செய்யறோம், இதுக்கெல்லாம் கர்த்தர் பலன் தருவார், நீங்க அந்த சகோதரியோடு சேர்ந்து நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிறோம், ஆனா அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, ஆமா ஆமா இதே மாதிரிதான் எனக்கு கூட நடந்துச்சு. இது எப்படி, இதுல வேற
நம்ம எல்லாரும் ஒன்னா கூடி வந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீது அப்படின்னு பேர் பாட்டு வேற. எப்படி ஒன்று சேர்ந்து துதிக்கிறது? இந்த மனசுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு நிறைய இருக்குதே. ஆனா ஆதி சபையில என்ன இருந்தது தெரியுங்களா? ஒரு மனம் இருந்தது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சேர்த்து. பாருங்க, ஆதி சபையினுடைய ஆரம்பமே ஒரு மனம்தான். 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டிருந்தார்கள். 2ஆம் அதிகாரம் தொடங்கும் போது பாருங்க, அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு வந்திருந்த போது பெந்தகோஸ்தே நாளிலே ஆவியானவர் இறங்கினார்னு போட்டிருக்கு. அப்போ ஆதி சபையினுடைய வலிமைக்கு மிக முக்கியமான விஷயம் என்னது? ஒரு மனம், ஒன்னஸ். இப்ப நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே வெவ்வேறு குணம் உள்ளவங்க தான், வெவ்வேறு சுபாவம் உள்ளவங்க தான், வெவ்வேறு வயது உள்ளவங்க தான், வெவ்வேறு பொறுப்புள்ளவர்கள் தான், வெவ்வேறு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தான். பட் நம்ம எல்லாருக்குள்ளேயும் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான குவாலிட்டி என்ன தெரியுங்களா? ஒரு மனம். ஒரு மனம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த பதில நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கங்க, சரிங்களா? யாரும் வெளியே சொல்ல வேண்டாம், உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க. என்ன கேள்வி அப்படின்னா, நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்ததுக்கு காரணமே இன்னொரு சகோதரனுக்கு, என்னுடைய சபையில் இருக்கிற சகோதரிகளுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன். அதாவது நான் இன்னைக்கு சபை கூடுதலுக்கு வந்ததுக்கு காரணமே, நான் அப்படி வந்ததுனால, இங்க 2 பேர் 3 பேர் கூடி வர்றதுனால, நம் ஒருமனப்படுறதுனால, தேவ பிரசன்னம் இறங்குறதுனால, நான் இங்கே வந்து எனக்கான இந்த ஊழியங்களை நான் இங்கே செய்யறதுனால, இங்கே கூடி வரக்கூடிய என்னுடைய சக சகோதரிகளுக்கு சகோதரர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இன்னைக்கு சபை கூட்டத்துக்கு வந்தேன். உங்க மனசு ஆமாமா கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னா ஓகே. இல்ல நான் வந்ததே எதுக்கு தெரியுமா? வரல இந்த பாஸ் வந்து திட்டுவாரு, போன் பண்ணி கேட்பாரு, என்னம்மா இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல, இங்க போனேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சரி, அவர் கேட்டக்கூடாதே, அவர் திட்டிடக்கூடாதேங்கிறதுக்காக தான் நான் சர்ச்சுக்கு வந்தேன். நான் இன்னைக்கு சபை கூட்டத்துக்கு போகல அப்படின்னு வச்சுங்களேன், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கவே மாட்டார். போச்சு, இன்னைக்கு சபைக்கு வரலையா, என் ஆசீர்வாதமே போச்சு. அதனால ஆசீர்வாதத்தை விட்டுறக்கூடாது, எப்படியாவது ஆசீர்வாதத்தை பிடிச்சுக்கணும். அதுக்காக தான் நான் வந்தேன். இப்படிதான் நிறைய பேர் காரணம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான காரணம் என்ன தெரியுங்களா? நான் ஏன் சபை கூடுதலுக்கு வந்தேன் தெரியுங்களா? 2 காரணம் தான். 1, ஐ லவ் காட். நம்பர் 2, ஐ லவ் மை ஃபெல்லோ பிலீவர். நான் முதலாவது தேவனை நேசிக்கிற காரணத்தினால நான் சபை கூடுதலுக்கு வந்தேன். 2வது, நான் என்னுடைய சக விசுவாச சகோதரர்களை சகோதரிகளை நான் நேசிக்கிற காரணத்தினால் நான் சபைக்கு வந்தேன். இதுதான் யூனிட்டி. சரி, ஒருவேளை இது வரைக்கும் நீங்க எதுக்காக வந்தீங்களோ, என்ன நோக்கத்துல வந்தீங்களோ, என்ன காரணத்துல வந்தீங்களோ, என்ன சூழ்நிலையில வந்தீங்களோ, ஆனா இனிமேல் உங்க மனசுல எப்படி மாத்திக்கொள்ளுங்க. என்னன்னா, நான் ஏன் சபை கூடுதலுக்கு வரேன் அப்படின்னா, பிகாஸ் ஐ லவ் காட். நான் தேவனை நேசிக்கிறேன், ஆகவே நான் சபை கூடுதலுக்கு வருகிறேன். 2வது, ஏன் நான் சபை கூடுதலுக்கு வருகிறேன்? பிகாஸ் ஐ லவ் மை சர்ச். என்னுடைய சபை மக்களை நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. இனிமேல் அதுக்காக மட்டும்தான் வரணும். அதுதான் ஐக்கியத்தினுடைய அடையாளம், அதுதான் ஒரு மனதினுடைய அடையாளம். சரிங்களா? நம்ம ஒரு காலத்துல ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். போயிருக்கீங்களா? போயிருக்கிறோம். அந்த கோயிலுக்கு நம்ம போன காலத்துல நம்ம எப்படி போனோம்னா,
நான் போயிட்டு கும்பிட்டுட்டு, சாமி என்ன நல்லா வச்சிரு, என் குடும்பத்தை நல்லா வச்சிரு, என் புருஷனை நல்லா வச்சிரு, என் மனைவி நல்லா வச்சிரு, என் பிள்ளைகளை நல்லா வச்சிரு. அப்படித்தானே சாமி கும்பிட்டோம்? அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? யாராவது பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த அம்மா வேற காலை மிதிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், சாமி சாமி இந்த அம்மா தெரியாம காலை மிதிச்சிருச்சு, மன்னிச்சிரு சாமி அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லி சாமி கும்பிட்டுருப்போம் இல்லை? காலையில் புறப்படும் போது பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டான், சரிங்களா? கேட்கக்கூடாத ஒரு கேள்வி கேட்டான். அந்த ஆதங்கத்தோட கோயிலுக்கு வர்றோம். கோயிலுக்கு வந்து சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிறோம்? சாமி அவன் என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்களா, என்னை இப்படியெல்லாம் கேட்டுட்டான், அவன் நல்லாவே இருக்கக்கூடாது. அப்படி சாமி கும்பிட்டது இல்லையாம்மா? நல்ல மனசுமா உங்களுக்கு? ஆனா அந்த மாதிரி நிறைய பேர் சாமி கும்பிடுறாங்க தானே. ஆனா இங்க வரும்போது, சபைக்குள்ள வரும்போது அப்படி இல்லை. என்ன தெரியுங்களா? ஆண்டவரே என்ன நல்லா வச்சிருங்கிற ஜெபிக்கிறதுக்காக நான் இங்க வரல, என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்காக நான் இங்க வரல, என் குடும்பத்தை நல்லா வச்சிருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்காக நான் இங்க வரல, என் பிள்ளைகளை நல்லா வச்சிருன்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்காக நான் இங்க வரல. நான் இங்க எதுக்காக ஜெபிக்க வந்திருக்கேன் தெரியுங்களா? ஆண்டவரே இங்க இருக்கிற எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னுடைய சகோதரிகள் ஆசீர்வாதமா இருக்கணும், என்னுடைய சகோதரர்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். காது வாக்குல ஒரு செய்தி வருது இல்ல, அந்த சிஸ்டர் சுகவீனமா இருக்கிறாங்க, இந்த பிரதர் பலவீனமா இருக்கிறாங்க, இவங்க வீட்டுல இவங்க பையன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, இவங்க குடும்பத்துல இவங்க மக வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு வேலையில பிரச்சனை இருக்கு, இவங்க சூழ்நிலையில பிரச்சனை இருக்கு, இவங்களுடைய பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்கு. ஏதோ காது வாக்குல ஒரு செய்தி வருது இல்லையா? அந்த செய்தியை கேட்ட உடனே மனசு தாங்காம, ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து அவருடைய பிரச்சனைகளை மாற்றி அவர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவீராக, அப்படி ஜெபிக்கிறது தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காரு. அல்லேலூயா. இப்படி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த கேள்விக்கு நீங்க பதில் மனசுக்குள்ளே நீங்களே வச்சுக்கோங்க, சரியா? என்ன கேள்வி அப்படின்னா, நானும் இத்தனை வருஷமா கிறிஸ்தவன ஆனதுல இருந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு வரேன். என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஒரு நாளோ 3 நாள் உபவாசம் இருந்திருக்கிறோம், ஒரு வாரம் உபவாசம் இருந்திருக்கிறோம், 40 நாள் உபவாசம் எல்லாம் இருந்திருக்கிறோம். அப்படி உபவாசம் இருந்த போது நான் எனக்காக உபவாசம் இருந்ததே இல்லைங்க. நான் உபவாசம் இருந்ததே என் சர்ச்சில் இருக்கிற என்னுடைய சகோதரிகளுக்காக, என்னுடைய சகோதரர்களுக்காக, அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காக, அவங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை வரணுங்கிறதுக்காக, அவங்க வாழ்க்கையில ஒரு நன்மை வரணுங்கிறதுக்காக, அவங்க வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்தணுங்கிறதுக்காக, அதுக்காக தாங்க நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றேன். 100க்கு 100 என்னுடைய உபவாசமே அதுக்காக தான். எதுக்காக உபவாசம் இருக்கிறது இல்ல, என் பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காக, என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காக, அதுக்காக நான் என்ன செய்யறது இல்ல, உபவாசமே இருக்கிறது இல்ல. இந்த கேள்விக்கு என் மனசு ஆமாமா 100க்கு 100 நீ சொல்ற கரெக்ட், நீ அப்படிதான் இருக்கிற அப்படின்னு சொன்னா ஓகே. இல்ல நான் எங்க அப்படியெல்லாம் இருந்திருக்கிறேன். நான் உபவாசம் போட்டாவே என் குடும்பத்தை நினைச்சுதான் உபவாசம் போடுறேன், என் வீட்டுக்காரன் நினைச்சுதான் உபவாசம் போடுறேன், என் பிள்ளைகளை நினைச்சுதான் உபவாசம் போடுறேன், என் பிரச்சனையை நினைச்சுதான் உபவாசம் போடுறேன் அப்படின்னு சொன்னா இனிமேல் கொஞ்சம் என்ன செய்யுங்க, மாத்திக்குங்க. அல்லேலூயா. அப்போ யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வரக்கூடிய காலகட்டங்களில் கர்த்தர் நமக்கு ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கிறது என்னது? யூனிட்டி. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே மட்டும்தான் ஆவியானவர் இறங்குவார். அல்லேலூயா. நம்ம ஆவியானவர் இறங்குறத பரவசம் அடைந்து பாஷைகள் பேசுறதுலையும் உணர்ச்சி வசப்பட்டு கைதட்டதுலையும் நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, உண்மையிலே ஆவியானவர் இறங்கணும்னு சொன்னா ஒன்னஸ் ஆஃப் மைண்ட் இருந்தா மட்டும்தான் சாத்தியம். வேதத்தில் நம்ம அதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபிக்கும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். ஒரு மனம்ங்கிறது ரொம்ப முக்கியம்.
முக்கியமானது. அப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சபையாக கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னது? ஒன்னஸ். தேர்ட் பாயிண்ட், மூன்றாவதாக ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற மூணாவது விஷயம், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? எல்லா இடங்களுக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. மார்க்குவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். தேவன் உலகத்தை நேசிக்கிறார். அல்லேலூயா. யோவான் 3:16 சொல்லுகிறது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ அந்த அன்பு நம்ம கிட்ட இருக்குதுனால ஆண்டு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, நீங்களும் இந்த உலகத்தை நேசித்து இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்லுங்கள். அல்லேலூயா. சிலருக்கு அது வரமாகவே இருக்குது. அவங்களால இயேசுவை பத்தி மற்றவங்ககிட்ட பேசாம இருக்கவே முடியாது. ஆனா சிலருக்கு கட்டாயப்படுத்தி செய்ய வேண்டியதா இருக்குது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்னது? இயேசுவை பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த கேள்விக்கு நீங்க கை தூக்கி பதில் சொல்லலாம். சரி, இந்த கேள்விக்கு கை தூக்கி பதில் சொல்லலாம். என்ன அப்படின்னா, நான் இந்த சர்ச்சுக்கு வந்ததே இல்ல, இயேசுவிடம் வந்ததே, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணமே இந்த சபையில் இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரன் இன்னொரு சகோதரி தான் காரணம் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? கேள்வி புரிஞ்சுதா? ஒரு அத நீங்க வந்ததுக்கு, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு, நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கு, நீங்க இங்க சபைக்குள்ள வந்ததற்கு இந்த சபையில் இருக்கிற யாரோ ஒரு சகோதரனோ சகோதரியோ தான் காரணம். 1 2 தூக்குனீங்களா? கை தூக்குறீங்களா? 3 4 5 இந்த பக்கம் பாருங்க. ஓ, ஆண்கள் எப்பவுமே நாங்கள் உடல்ல தான் பலசாலிகள் இல்ல, ஒரே ஒருத்தர் தான் கை தூக்கணும். மேல யாராவது கை தூக்குனீங்களாப்பா? எல்லாம் இருக்கீங்களா? இந்த உலகத்தில் இருக்கீங்களா? மேல இருந்து அப்படி மேல 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 1 2 3 4 பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஜெட்ல போறீங்களாப்பா? கீழே வாங்க. அப்ப யோசித்து பாருங்க, இப்ப நம்ம எவ்வளவு வீக்கா இருக்கிறோம்ல. இப்ப நீங்க எல்லாரும் ஒரு பொறுப்பு எடுக்கிறீங்க, சரிங்களா? ஒரு பொறுப்பு எடுக்கிறீங்க. என்ன அப்படின்னா, அதிகபட்சமா நான் சொல்றேன், சரிங்களா? அதிகபட்சமா சொல்றேன், இந்த வருஷம் டிசம்பர் 31 முடியறதுக்குள்ள, இந்த வருடம் 2026 டிசம்பர் 31 முடியறதுக்குள்ள நான் ஒரு சகோதரனையோ அல்லது ஒரு சகோதரியையோ நான் இந்த திருச்சபைக்கு அழைத்து கொண்டு வரப்போகிறேன். வேற சர்ச்சுக்கு போற ஆளை கூட்டு வந்துடாதீங்க, சரியா? வா வா எங்க சர்ச்சில் இது இருக்கு அது இருக்கு, அப்படி இல்லை. இயேசுவை அறியாத ஒருவரை சந்தித்து அவருக்கு இயேசுவை நீங்கள் அறிமுகப்படுத்தி அவரை இயேசுவை பின்பற்றுகிறவராய் மாற்றி அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். பொறுப்பு எடுக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த உறுதிமொழியெல்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா? செக்ரட்டரியேட்ல அடிக்கடி அதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி நான் உறுதிமொழி ஏற்கிறேன், கை வரமாட்டேங்குது பார்த்தீங்களா? ரெடியா? தைரியமா நீட்டுங்க, எல்லாரும் தைரியமா நீட்டுங்க. கண்ணா அவரு பக்கத்தில் இருக்கார், அவரு எந்த வானத்தில் இருக்க? கீழே இருக்கு. தம்பி கை நீட்டுறீங்களா? தைரியமா நீட்டுங்கப்பா, பயப்படாதீங்க. அண்ணா நீட்டுங்க, நல்ல நல்ல கை வலிக்குதா? நல்ல நல்லா நீட்டுங்க குட்டிஸ். ஓகே குட், நீட்டுங்க. 2026 டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளாக நான் ஒருவரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தி, ஏமா கை நீட்டுங்கம்மா, திருச்சபைக்குள்ளே நான் அழைத்து வரப்போகிறேன். ஆண்டவருக்கு முன்பாக இந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னங்கம்மா? ஓ பாருங்க, ஐயாவுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குது பாருங்க. ஒன்னு என்னையா சொல்றீங்க?
2-3 பேர் அழைச்சிட்டு வந்துருவாங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பாருங்க, உங்க அப்பாவுக்கு உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பொறுப்பு என்ன தெரியுங்களா? இன்னைக்கு கால சூழ்நிலையில, இன்னைக்கு இருக்கிற காலத்துல நம்முடைய பொறுப்பு என்னது? உலகத்தில் இருக்கிற மக்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த வேண்டியது. ஒரு வசன பகுதியை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயுவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். மத்தேயுவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்க? பார்க்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வாப்பா. கல்யாண விருந்து ரெடி ஆயிடுச்சு, பார்க்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு. ஊழியக்காரங்க போயிட்டு என்ன பண்றாங்க? வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார். இதற்கு சமமா இருக்கக்கூடிய இன்னொரு வசன பகுதி லூக்கா 14ஆம் அதிகாரம் 21-23 வரைக்கும். லூக்கா 14. அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. பாருங்க, அந்த எஜமானுக்கு எவ்வளவு ஆசை இருக்கு பாருங்க. இப்ப இந்த வீடு, இது தேவனுடைய வீடாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது, அல்லேலூயா, இன்னும் விருந்துக்கு வராதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. நிறைய காலி இருக்கா இல்லையா? அந்த வேலைக்காரன் சொல்றா பாருங்க, இன்னும் இடம் காலியா இருக்குது, இன்னும் இடம் இருக்கிறது. அப்ப எஜமானுடைய ஆசை என்ன சொல்றாரு? எப்படியாவது என்ன செய்ய, வருந்தி கூட்டிட்டு வா. அல்லேலூயா. வருந்தி கூட்டிட்டு வருவீங்களா? தம்பி, நீங்க அந்த உறுதிமொழி நீங்க எடுத்தீங்களா? கை நீட்டின மாதிரி தெரியலையே. வாயில சொன்னீங்களா? கையை நீட்டணும். சரி, ஓகே. அந்த அம்மா பக்கத்துல எடுத்தாங்களா? என்ன செய்யணும்? நல்லா கவனிங்க. வருந்தி அழைக்கிறவர்களாய் நாம் மாறணும். அல்லேலூயா. வருந்தி அழைக்கிறவர்களாய் மாறணும். திட்டு வாங்கினாலும் சரி, அடி வாங்கினாலும் சரி, கோபப்படுத்தினாலும் சரி, என்ன செய்யணும்? வருந்தி அழைத்து கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. சோ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர், நான் வாழக்கூடிய இந்த காலத்துல தனி மனுஷனா, ஒரு விசுவாசியா, நான் நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நான் ஓடி முடிக்கணும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியில நான் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது நான் சொன்னேன், as a church நம்முடைய யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நாம் எல்லா விதத்திலும் ஒரு மனம் உள்ளவர்களாக இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். மூன்றாவது நான் சொன்னேன், இன்னைக்கு இருக்கிற காலத்துல நாம் ஆத்துமாக்களை வருந்தி அழைத்து கொண்டு வரலாக இருக்கணும். ஸோ இன்னைக்கு இவ்வளோ சேர்ஸ் நீங்க காலி பார்த்துட்டீங்க பாருங்க. உன் பக்கத்துல, வலது பக்கத்துல, இடது பக்கத்துல எவ்வளோ சேர்ஸ் காலியா இருக்கு பாரு. இருக்கா? உன்னோட பொறுப்பு அதெல்லாம் நான் அடுத்த வாரம் நிறக்கிறேன். இவங்களின் மேலே ஏற்றி உட்கார வச்சிடாத. சரியா? எல்லாருக்கும் அந்த மாதிரி பொறுப்பு இருக்கு. சரியா? சுவிசேஷத்தை சொல்லுங்க, ஆண்டவரை பற்றி அறிவிப்பு சொல்லுங்க. எப்படியாவது ஆத்துமாக்களை வருந்தி கூட்டிட்டு வாங்க.
இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு ரட்சிக்கப்படாத மனிதன், அவன் இன்று இரவு மரித்து போனால் அவன் ஆத்துமா நரகத்துக்கு போயிடும். ஒருத்தர் இப்படி சொன்னாரு, ஆட்டோல போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு போறாங்க, பாரு தருதல ஒழுங்கா ஓட்டிட்டு வருதா பாரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடறாங்க. அடுத்த நாள் அதே வழியா வரும்போது அங்க அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஆளு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்கிறாரு. இப்ப என்ன சொல்லிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? பாரு தருதல பாரு ஒழுங்கா வருதான், நான் வேலைக்கு போறேன்ட்டு போவாங்க. என்ன செய்வாங்க? போற வேலையெல்லாம் விட்டுட்டு குய்யோ முறையான்னு கத்திட்டு என்ன செய்வாங்க? ஓடி போய். இன்னைக்கு ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஆத்துமாவை குறித்தும் அப்படிப்பட்ட ஒரு பாரம் நம்ம மனசுல வரணும். அல்லேலூயா. இனிமேல் உங்களுடைய உபவாசம் இதுவரைக்கும் எதுக்காக நீங்க இருந்தீங்களோ, எப்படி இருந்தீங்களோ, ஆனா இனி உங்களுடைய உபவாசம் ஒன்று சர்ச்சில் இருக்கிறவங்களுக்காக இருக்கணும், ரெண்டாவது சர்ச்சுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்காக உங்களுடைய உபவாசம் இருக்கணும். உங்கள் தெருவில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறீங்க. அல்லேலூயா. இனி ஆண்டவர்கிட்ட ஒரு பிடிவாதமாக ஜெபம் பண்ணணும். நிறைய பேர் யாக்கோபனுடைய பிடிவாத ஜெபத்தை சொல்லுவாங்க, என்னை ஆசீர்வதித்தாலொழிய. அந்த பிடிவாதத்தை இனிமேல் இப்படி மாற்றுங்க, ஆண்டவரே இந்த மனுஷனை நீங்க ரட்சிக்காம நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே, இவனை நீங்க இயேசுவே உங்களுடைய ரட்சிப்புக்குள்ள கொண்டு வராத வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே. அந்த பிடிவாத ஜெபம் உங்க வாழ்க்கையில வரட்டும். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளிலும் நேசரின் சத்தம் திருச்சபையின் மக்களோடு நீர் பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலத்தை பார்க்கும் பொழுது இதை அறிந்து செயல்படக்கூடிய மக்களாக எங்களை உணர்த்தினீர். கர்த்தாவே, அரசியல் மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள், கலாச்சார மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நாங்கள் பெரும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு தனி விசுவாசியாக எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாங்கள் பொறுமையாய் ஓடி எங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டு நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, சபையாக நாங்கள் இன்னும் ஐக்கியப்பட்டு ஒருமனப்பட்டு நாங்கள் ஒன்று சேர்ந்து செயல்படுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. கர்த்தாவே, இன்னும் எங்களை சுற்றிலும் இருக்கிற ஏராளமான ஜனங்கள் ஆண்டவர் உம்மை அறியாதவர்களாய், உம்மை விசுவாசிக்காதவர்களாய், உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிற சூழ்நிலையில நாங்கள் எப்படியாவது அவர்களை வருந்தி அழைத்து உம்முடைய ரட்சிப்புக்குள்ளே, உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே, உம்முடைய திருச்சபைக்குள்ளே கொண்டு வருவதற்கு எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த நேசரின் சத்தம் இந்த திருச்சபை இந்த எல்லைகளில் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் இடமாக, ஆசீர்வாதத்தின் சபையாக கர்த்தர் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். அருமை ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதித்து இன்னும் ஜீவனையும் பலனையும் சுக வாழ்வையும் பரிபூர்ணமாய் கொடுத்து நடத்துவீராக. எல்லாவற்றையும் தாழ்த்துகிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.